இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து பிரிவினைகள் வேண்டாம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சகோதரனிடத்திலே அன்பு. தான் கண்ட சகோதரன் அப்படி என்றால் நம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம் அண்டை அயலார் பக்கத்து வீட்டில் இருக்கிற மனிதர்களோடு நாம் எப்படி பழகுகிறோம்? அவர்களோடு ஐக்கியமாக இருக்கிறோமா? நமக்குள்ளே பிரிவினை இருக்கிறதா? பிரிவினை வலியை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாது அது நல்ல ஒரு பாடத்தையும் நமக்கு கற்று தருகிறது. பிரிவினை நிரந்தரம் அல்ல. வேதாகமத்திலும் பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அங்கே சிநேகிக்க ஒரு காலம், அங்கே அழ ஒரு காலம், பகைக்க ஒரு காலம், இப்படி ஒவ்வொரு காலங்களை குறித்து அங்கே போடப்பட்டு இருக்கிறது. நாமும் கூட புதிதாக நாம் வீட்டிற்கு அருகே புதிதாக ஒரு நபர் வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் நாம் எப்படி பழகிறோம்? கையோடு கை கோர்த்து, தோளோடு தோள் கோர்த்து, இப்படி அவர்களோடு மிகவும் அன்பாக இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே அந்த அன்பு ஒரு சில நாட்களிலே குறைந்து விடுகிறது, மாயையாக மறைந்து விடுகிறது. யாரிடம் நாம் முதலாவது அன்பு செலுத்துகிறோமோ அவர்களிடம்தான் நாம் பகைக்கிறோம், அவர்களிடம் பேசாமல் இருக்கிறோம். அநேகர் நம் அண்டை அயலாரோடு சண்டையோடு இருக்கிறோம். இன்றைக்கும் நம் பக்கத்தில் இருக்கிற மனிதரோடு எப்படி இருக்கிறோம் என்பதற்கு சாட்சியாக ஒரு வேதாகமத்திலே ஒரு பகுதியை நாம் தியானிக்கலாம். இங்கே ஒரு மன்னன், ராஜா ஆகாப் ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு அருகே ஒரு அழகான ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்கிறார். இப்போது அவருக்கு ஒரு ஆசை, பக்கத்திலே அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறதே, அதை நாம் வாங்கி கொண்டால், ஆனால் அதிலே நாம் காய்கறிகள், அழகழகான மரங்களை வைத்து ஒரு சோலையாக்கி விடலாம் என்று அவனுக்குள்ளே ஒரு எண்ணம். இப்போது அந்த தோட்டத்தின் உரிமையாளராகிய நாபோத்திடம் போய் கேட்கிறார். இப்போ நாபோத் சொல்கிறார், இது என்னுடைய பரம்பரை குடும்ப சொத்து, அதை நான் கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்லி அவன் மறுத்து விடுகிறான். இப்போ மறுத்து விடுவதனாலே இந்த யெகோவா தேவன் நமக்கு இந்த வேதாகமத்தில் நிறைய சட்டங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதிலே ஒரு சட்டம், தன் பூர்வீக சொத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடாது என்பது ஒரு சட்டம் இருக்கிறது. இப்போது இந்த சட்டத்தை மீறக்கூடாது. இந்த நாபோத் அதிலே உறுதியாக இருக்கிறான். ராஜா சொன்னாலும் அந்த நிலத்தை தருவதில்லை என்று சொல்லிவிட்டான். இப்போது ஆகாப் அந்த ராஜா அரண்மனைக்கு சென்று அங்கே கோபம், அவனுக்கு எரிச்சல் உண்டாகி தன் கட்டிலே படுத்துக்கொண்டு அவன் யோசிக்கிறான். அவனுக்கு ஒரு கலக்கம், நாம் கேட்டும் இந்த நாபோத் தரவில்லையே என்று சொல்லி அவன் படுத்துக்கொண்டு சாப்பிடாமல் சாப்பாடை வெறுத்து அவன் இருக்கிறான். இப்போது ஆகாப்பினுடைய
மனைவி வருகிறாள். அவள் யார் என்றால் யேசபேல். அவள் ஒரு பொல்லாத ஒரு ராணி. சொன்னால் அவளுடைய தகப்பனார் சீதோன் ராஜாவின் மகள். அவள் தெரியும், கர்த்தரே தேவன் என்று சாதித்த எலியாவை கொன்று விடுவேன் என்று சவால் விட்டவள். இப்படிப்பட்ட அந்த ராணி ராஜாவை பார்க்கிறாள். பார்த்துவிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அவன் சொன்னதற்காக நீர் இப்படி படுத்து கொண்டு இருக்கலாமா என்று சொல்லி அந்த ஆகாப்பை பார்த்து சொல்றார், நீர் ஒரு ராஜா, நீ சொன்னது எல்லாம் நடக்கும். இன்று நான் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி மூப்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறாள். இந்த தெய்வத்துக்கு விரோதமாக அந்த நாபாத் அவன் தவறு செய்கிறான், அவன் பழித்து பேசிவிட்டான் என்று சொல்லி அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கடிதம் எழுதி அனுப்பினான். தவறுதலாக அவனை பழி சொல்லி அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை சாதித்து காட்டுகிறாள். இந்த நாபோத்தை அவன் யெசபேல் அவன் பழி தீர்த்து விடுகிறாள். இப்போது அவன் ராஜாவிடத்தில் வந்து சொல்ற, ஆகாப் ராஜாவே, நீர் நினைத்தது போல இந்த திராட்சை தோட்டம் உம்முடையது என்று சொல்லிவிடுகிறாள். வசனம் இவ்வாறு சொல்கிறது. 1 ராஜாக்கள் 21:25 தன் மனைவியாகிய யெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். ஒருவரும் இல்லை, விற்று போட்டுட்டார். பக்கத்து வீட்டுக்காரரோடு எப்படி இருக்கிறோம்? பகை. இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 25:17 உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. எரேமியா 22:14 தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் பக்கத்து வீட்டுக்காரருக்காக தான் வாழ்கிறோம். எந்த ஒரு சுக செய்தியோ துக்கமோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரரோடு சக மனிதர்களோடு நாம் எப்படி இருக்கிறோம்? பிரிவினையோடு இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? நான் பக்கத்து வீட்டுக்காரரோடு நான் சண்டையோடு இருக்கிறேன் என்று இருந்தால் அதை மாற்றி போடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், கண்களை மூடி. அன்பின் பிதாவே, இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. அந்த ஆகாப் ராஜா ஒரு நிலத்துக்காக, ஒரு தன்னுடைய அண்டையில் இருந்த ஒரு நிலத்திற்காக ஒரு மனிதனை கொலை செய்தான். அதே போல் இல்லாதபடி நாங்கள் சக மனிதர்களோடு ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு இருக்க கிருபை தாங்க. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத இறைவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்படிப்பட்ட அன்பு எங்களுக்குள்ளே வேணும். நாங்கள் அன்பு செலுத்தும் போது உண்மையே நாங்கள் நேசிக்கிறோங்கிற உறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், உண்மையாக்குறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.